கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இந்த வா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த 33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. போட ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. கொடி தானே அலோட் இல்ல. இப்ப பாருங்க பார், முழுசா தற்குறியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். என்ன கொடுமை சரவணன். எனக்கு அப்படி எனக்கு கீழா பிடிக்குது. கீழா என்னன்னு தெரியுமா? பைத்தியம். அப்படி இருக்கு உண்மையாவே. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இவங்க அப்டேட் பண்றதுல என்ன உட்கார முடியல. ஆபீஸ்ல இருக்க முடியல. தலபத்தி தலபத்தி எனக்கு அப்படியே ஆடணும் போல இருக்கு உண்மையாவே. வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? டிக்கெட் மறந்துட்டு அப்பா அம்மா அக்கா சில பேர் வந்து டில்லாராங் அப்படின்னு சொன்னதெல்லாம் உள்ள வச்சுட்டு டேய், கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடறா கீரி புள்ள மாதிரி இரு. பேக்ல போ. ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. இப்பயும் மண்டெல்லாம் வந்து என்ன அந்த புக்கே ஜாலியில் நாக்காளி என்ன ஆக போகுது இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கு நாடுறேன் பாரு. தலபத்தி கச்சேரி நாடுறேன். உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். ரெண்டு பெரிய கட்சி இருக்கு. அது எதுக்கு அவசரம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அது கட்சியா? என்ன செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் அது கட்சின்னு சொல்றதுக்கு? குட் क्वेश्चन. அவ்வளோ இதுவை விட்டுட்டு வந்திருக்காருன்னா அப்ப கண்டிப்பா ஜெயிப்பார்ல. நம்பிக்கை இருக்கு. கட்டாயம் ஜெயிப்பார். யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. உங்க வீட்ல என்ன இப்படி சொல்றாங்க? அவர் ஓட்டு போறேன்றாரா? சென்னையில எல்லாருமே அவர் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. ரெடில்ஸ் எல்லா இடமும் கண்டிப்பா விஜய் அண்ணா வருவாங்க. நம்பிக்கை இருக்கு. தொல்ல ஆனந்த தொல்ல இல்ல, ஆல் இந்தியாக்கே தொல்ல. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். அக்கா, விஜய் சிஎம் வருவாரா வர மாட்டாங்க 2026ல? கண்டிப்பா வரணும் தான் எல்லாரோட ஆசையும். என்ன விஜய் எதிர்பார்க்கறீங்க? ஒரு மாற்றம் தான். ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே பார்த்து சலிச்சு போச்சு. சரி சரி. விஜய் வந்து எல்லார் வீட்லயும் ஒரு ஆள் மாதிரி இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான 2 ஆடியோக்கள், கரூர் கலெக்டர் பேசிய ஆடியோவும் கரூர் எஸ்பி பேசிய ஆடியோவையும் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ உடனடியாக விஜய் கட்சியை சார்ந்த அனைத்து மேல்மட்ட பொறுப்பாளர்களையும் 29ஆம் தேதி டெல்லியில் வந்து ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் குறித்து இன்னும் 43 ஆவணங்கள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இத்தோடு சிபிஐ நேரடியாக விஜயிடம் 10 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஏன் எதற்காக கரூர் விஷயம் திடீரென்று சூடுபிடிக்கிறது? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாஜகவினுடைய முக்கிய தலைவர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வந்து உடனே திரும்பிய பிறகு எப்படி இந்த ஆடியோ ஆதாரம் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டது? ஒட்டுமொத்தமாக விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகிறதா? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி, வா 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 வா.
என்ன கழுதைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? 2026 தேர்தலை மையமாக வைத்து அமித்ஷாவினுடைய கணக்கு என்ன? கரூர் வழக்கு விஜயை என்ன செய்ய போகிறது? என்னைய கூட்டி போய் தவிர போறீங்களா? ஐயா விட்டுருங்க. விஜய் சாருக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் மூவில நீங்க ஏதாச்சும் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்களா? அவர் கூட செட்ல ஏதாச்சும் இருக்கா மெமரி? இல்லைங்க, அவர் பெரிய கிரிக்கெட்லாம் அவருக்கு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச்சுக்கு வந்து நடக்கும்போது நான் கூட இருந்தேன். அப்போ ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா அவர் வந்து ஒரு பவுண்டரி போகும்போது அண்ணா இது 4 or 6 கேட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்போஜராக இருந்தார். அண்ணா நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர் இந்த ஐபிஎலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சில படங்களுடைய பேரை கேட்டாலே மறைக்காத ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லான் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. வந்துட்டாயா ஈவேரா சனிய, ஈவேரா அவன் இவன், இப்படி ஏக வசனங்கள். அந்த பாப்பா அதான் அந்த கூலிக்கு மாரடிக்கிற அந்த பாப்பா இருக்குல்ல, இப்படி ஏக வசனங்கள். என்ன இவ்வளோ பேசுது அந்த பாப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தோம்னாக்கா செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? இந்த பாப்பா யாருனாக்க இந்த பாப்பாவோட வீட்டுக்காரர் பேரு சல்மாரு. அந்த சல்மாரு இந்த நாம் தமிழர் கட்சியில மாநில இளைஞரணி பாசறை பொறுப்பாளராக இந்த சல்மாரு இருக்காரு. இந்த பாப்பாவினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க யாருனாக்கா அதிமுகவில் அவங்க பேச்சாளர். இந்த சல்மாரு இந்த பேச்சாளர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு துபாயில இருந்து தங்க கட்டைகளை கடத்தி இருக்கிறார்கள். அந்த கடத்தல் கேஸ்ல ஒட்டுமொத்த குடும்பமும் இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே. அது மட்டும் இல்ல, அதை கடத்தும் போது சந்திரபோஸ்னு ஒருத்தர் அந்த கடத்தல் செய்யும் பொழுது அவர் ஏதோ இடையூறா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் கடத்தி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. வீட்டுல இருந்து மீட் எடுக்கிறாங்க. மீட் எடுத்து அவர் என்ன விசாரிக்கும் பொழுது, ஏன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தங்க கடத்தல் பண்றாங்க, அந்த சல்மாரும் அந்த பேச்சாளரும் தங்க கடத்தல் பண்றாங்க, இதுக்குள்ள நான் இடையூறா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை சல்மார் வந்து ஒரு 7-8 பேரை வச்சு என்னை கடத்திட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, தங்க கடத்தல் மட்டும் செய்யல, ஆள் கடத்தல் பண்ணிருக்கு இந்த குடும்பம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? மாமியாரு மருமக எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஆள் கடத்தலே தங்க கடத்தலே. விளங்கும்டா, விளங்கும். சூப்பர் குடும்பம்டா அவன் குடும்பம், அருமையான குடும்பம். என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்பு தெரியுதுடா. கருப்பப்பைய அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மாவை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. கட்டசி மாவுல சுட்ட குத்தி தோசை மாதிரி இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் அலையில அடிக்கிற. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 பாப்பானுக்கு கடை விடக்கூடிய, பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த பேரை தான் பாப்பா வச்சிருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அண்ணனை பற்றி வெளிவந்த தகவல்கள். வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனாவது கூப்பிட்டு சொல்லு. 1997 முதல் 2004 வரை திமுகவில் திருவண்ணாமலையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அடுத்தது 2005 முதல் 2007 வரை தேமுதிகவில் விஜயகாந்த் பச்சை தமிழன் என்று உருட்டி கொண்டிருந்தார். அடுத்து 2007 முதல் 2011 வரை ஜெயலலிதா ஒரு ஈழத்தாய் என புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்தார். 2012 முதல் 2013 வரை நாம் தம்பிகள் கட்சி பெரியார் வழியில் தான் நடக்கும் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தார். 2014 முதல் 2015 வரை பெரியாரை வந்தேரி என்றும் பிரபாவை தலைவர் என்றும் பேசிக்கொண்டே ஜெயலலிதா அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இதே காலகட்டத்தில் விஜயகாந்தை பச்சை தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் குடிகாரன் என்று ட்விஸ்ட் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதே காலகட்டத்தில் மும்பைக்கு சென்று பிஜேபிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார். கேள்வி கேட்டதற்கு தம்பிக்காக போனேன் என்று கூறியிருக்கிறார். காலமாடு பாரு இருந்த என்ன
கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாக்கிட்டானுங்க. எந்த மாநில அரசும் மத்திய அரசுமே இந்த ஆணவத்தை, முதல்ல நான் ஆணவ கொலைக்கு 2வது வரேன், ஜாதி ஆணவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியாவது பண்ணியிருக்காங்களா, சட்டப்பூர்வமா ஒரு அணுகி இருக்காங்களான்னு கேட்டா அப்படி ஒரு அப்ரோச்சே கிடையாது. முதல்ல நமக்கு தேவையானது ஒரு பாலிசி அப்ரோச் ஒன்று வேணும் இந்த ஆணவத்துக்கு எதிராக. அது சொல்லிருக்கீங்களா? அதாவது இருக்கு, அதைத்தான் வந்து விஜய் சொல்லிருக்காரா? அதுதான் நான் சொல்ல விடுங்க. சும்மா ஃபேஸ் வாஷ்க்கோ ஐ வாஷ்க்கோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத விட அங்க போய் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வாங்கணும்னு தாவேக முயற்சி பண்ணிருக்கு. நீங்க அவங்கள்ட்ட போராட வேணாம், மக்கள்கிட்ட உங்க கருத்தை சொல்லுங்க. அந்த தீர்வு முதல்ல நான் இது எப்படி தெரியுமா இருக்கு, விசாகா கைட்லைன்ஸ் வர வரைக்கும் நான் எந்த ரேப்பையும் கண்டிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப முதல்ல அதை கண்டிச்சு அறிக்கை விடுறதுன்றது ஒரு மக்கள்கிட்ட உங்க நிலைப்பாடு தெரிவிக்கிற விஷயம். அதான் தள்ளி கேக்குறாரு. இல்ல நான் வாடாங்க புரியுதா, இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. வெரி நான்சென்ஸ். ஒரு அம்மா தேம்பி அழுவுது, தளபதி போயிட்டீங்களா, இடத்த விட்டு போயிட்டீங்களான்னு அழுவுது. இங்க போய் டான்ஸ் ஆடணும். அது என்ன டான்ஸ்னா, நீங்க வந்து அவர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, விஜய் வந்து தப்பா புரிஞ்சுக்கூடாது. அந்த 41 பேர் சாவல ஆட வேண்டியதை வருத்தத்தோட போய் அந்த மேடையில் ஆடி இருக்காரு. அப்படித்தான் சொல்றாங்க. என்ன 41 பேர் இறந்தாங்க, வீட்டுக்கு போல, ஹாஸ்பிட்டலுக்கு போல, உடனடியே தனி விமானம் முடிச்சு வீட்டுக்கு போனீங்க. அதுக்கப்புறம் ஒரு தனி விமானம் எப்படின்னா மலேசியாக்கு ஆடியோ லஞ்ச். சம்பளம் வாங்கியிருக்கேன், அப்புறம் பணம் வசூலாகணும், எனக்கு பணம் தான் முக்கியம். 41 பேர் செத்தாங்க, அதுக்கு ஆட மாட்டேன், அதுக்கு ஆக மாட்டேன். இங்கே போய் தளபதி கச்சேரி காலை செய்வோம், கையில் செய்கிறேன். என்ன பண்ணுறது? இவ்வளோதான் ஃப்ரெண்ட். கடுப்பா. ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.